செவ்வாய் பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல சாதகமா அமைந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்கள்ல இவங்களுக்கு பாதகமா அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மேசராசி என்பவராருன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில யாராவது மேசராசி என்பவர்கள் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்க சொல்ற குணாதிசயங்களும் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய மேசராசி அப்படின்னாவே எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அவங்களுடைய நேச்சுரல் அப்படின்னு கூட சொல்லலாம். தைரியமா இருப்பாங்க, கான்பிடென்டா முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த லீடர்ஷிப், அந்த பதவி, தலைமை பொறுப்பு இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும். வேகமா முடிவெடுப்பாங்க, நேர்மையா இருக்கணும், நானும் நேர்மையா தான் இருப்பேன், நீயும் நேர்மையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம், மற்றவங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர்த்த நண்பர்களை அவங்க வைத்திருப்பாங்க. உறவுக்கும் நண்பருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அவசர அவசரமா முடிவு எடுக்கிறதுனால அதுல உள்ள நெளிவு சுழிவுகளை அறியாம டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, அச்சோ நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில முக்கியமான முடிவுகள்ல கான்பிடென்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. அப்படி கோவப்பட்ட உடனே சரி இது தவறு அப்படின்னு நினைச்சிட்டாலும் கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல நான் கரெக்டா தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவன் ஈகோப்பா, ரொம்ப கோவக்காரனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுடைய ராசி சின்னமே கூட பாத்தீங்கன்னா ரெட்டு. இந்த ரெட்டு எப்படி தெரியுமா, அபாய குறி. அந்த அபாய குறி எதுக்காக வைக்கிறாங்க, ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெட் கலரை வைப்பாங்க, அந்த அபாய குறியை வைப்பாங்க. முன்னெச்சரிக்கையா இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெட் கலரை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல இது தவறு, நீ இந்த பக்கம் போகாத அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் தான் நான் போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம், ஒரு சில பிரச்சனையில மாட்டிக்குவோம். இவங்க ஒரு சில விஷயத்த கூட இந்த அன்பா, சாஃப்டா, மென்மையா இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பேச தெரியாது. அபாயம் அப்படின்னா அது அபாயம் தான், நீ அந்த பக்கம் போகாத, ரெட் சிக்னல் ரெட் சிக்னல் தான், நீ அந்த பக்கம் போகக்கூடாது, அதற்கான விளக்கத்தை சொல்லி அன்பா சொல்லி மென்மையா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் அவங்க போக வேண்டாம் அப்படின்னு மென்மையா பேசுற பழக்கம், இந்த லவ்வபலா பேசவெல்லாம் இவங்களுக்கு வராது. பொதுவாகவே மேசராசி அப்படின்னா உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த லவ்வபலால உங்களுக்கு பேச வராது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் கொஞ்சம் இருப்பாங்க, அவங்களுடைய தசாபதி கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. நீங்க உடனே கமெண்ட்ல இல்லம்மா நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நான் அன்பா தான் பேசுவேன் அப்படின்லாம் உடனே கமெண்ட்ல தெரிவிப்பீங்க. இருந்தாலும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நம்மளுடைய மேசராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. எந்த வேலையும் அப்படி நொடி பொழுதுல செய்யக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட அதிகத்துல பிறந்தவங்க இல்லையா, அதனால யோசிக்காம நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு வேலையும் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்டா முன்னாடி செஞ்சு நிற்பாங்க. ஒரு ஸ்கூல்லயே கூட ஒரு ஸ்டூடெண்ட் பாக்குறீங்கன்னா முதலால எழுதி முடிச்சுட்டு நிற்பான். அதை பாத்தீங்கன்னா மேசராசி மாணவரா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த வேலையை கரெக்டா பர்ஃபெக்டான நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டான டைம்ல நிக்கக்கூடியவன் அந்த மேசராசி என்பவரா தான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலா முடிவெடுக்க தெரிஞ்சவங்க, எந்த விஷயத்தையும்
மனதுல போட்டுட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. தெளிவா திட்டமிட்டு பர்ஃபெக்டா முடிவெடுக்க தெரிந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது எப்படா முடிவெடுக்கிறது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழம்புற நேரத்துல இவங்க முடிவெடுத்து பாதி தூரத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி செயல்படக்கூடிய வேகமுள்ள ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். நேரா பேசுற பழக்கம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த மறைமுகமா பேசுறது, மறைமுகமா ஒரு சில ரகசியங்களை வச்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு எப்பவுமே செட் ஆகாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ஒரு தப்புன்னு ஒரு இடத்துல படுது அப்படின்னா உடனடியா அது யாரா இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம அந்த இடத்துல அந்த தப்பை கண்டிக்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். நேருக்கு நேரா அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. ஒரு போட்டி பந்தயம்னு வந்துட்டா கூட முதல் ஆளா வரக்கூடியவன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மேசராசி என்பரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்ததுனால பெரும்பாலும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும். ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உடனடியா அதே இடத்துல அந்த ரியாக்ஷனை வெளிப்படுத்திடுவாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை என்னன்னு கேட்கலாம், இப்ப வேண்டாம், கோபத்துல ஏதாவது கேட்டா சொல்லிடுவாங்க அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அசால்ட்டா அதே இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு போய் அந்த இடத்துலயே அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபயர் மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேகமா தான் இருக்கும். சீக்கிரமா தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா எல்லாருக்கூடயும் பழகக்கூடியவங்க, காமெடியா நிறைய பேசக்கூடியவங்க. அதே மாதிரி நண்பர்களோட அப்பப்ப இவங்களுக்கு ஃபைட் வரும். ஆனா நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. கேரிங் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு லவ்வே வந்துட்டா கூட உடனடியா நேருக்கு நேரா அந்த லவ் சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் கோபப்படுவாங்க. அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் எல்லாரையுமே வீட்லயே ஆகட்டும், வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா இவங்க தான் முதல்ல போய் தலைமையில் நின்று இல்லப்பா இந்த பிரச்சனை இப்படிதான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனை செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பேரண்ட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, இது எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய கருத்துக்களை அடிக்கடி வந்து வெளியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், செல்வம் சேர்த்தணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட அதிகம், செல்வ செழிப்புன்னு இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அதனால இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. செலவு செய்யறதுல இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். வீண் செலவு, வெட்டி செலவெல்லாம் இவங்க அதிகமா செய்ய மாட்டாங்க. பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபியூச்சருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வெளியில எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் பார்ப்பாங்க. நம்மளுடைய குழந்தைகள் நம்ம கூட நல்லா அட்டாச் ஆகி நம்ம கிட்ட பேசணும், நல்லா பழகணும், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா வெளியில பாக்குறதுக்கு முறைச்சிக்கிட்டே இருடா அப்படிங்கிற மாதிரி தான் முறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த விளையாட்டுத்தனம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் லவ்வபுள், ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதை கூட ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போல்டு கேரக்டர் வந்து அடிக்கடி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் இண்டிபெண்டா முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா மேசராசி பெண்கள் கான்பிடென்ட் உங்களுக்கு அதிகம். நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாக இந்த மேசராசி பெண்கள் இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் தாழ்ந்து போக மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே எமோஷனா இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு கேரிங் அப்படிங்கிறது நேச்சுரலாவே உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பொசிசிவ்னஸும் இருக்கும். அதே நேரத்துல ஃபேமிலி சப்போர்ட்டும் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. மற்றவங்களுடைய
உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற ராசி, அதாவது நட்பு ராசியா எந்தெந்த ராசியில அமையினா சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பராசி இதெல்லாம் இவங்களுக்கு நட்பு ராசியா அமையும். இவங்க கூட வாழ்க்கை துணை அமைந்தாங்க, இந்த ராசிக்காரங்கள்லாம் வாழ்க்கை துணையா அமைந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு வாழ்க்கையா அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைய ரொம்ப நேர்மையா வாழணும். பெரிய பெரிய விஷயங்களை கூட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிட்ட கலந்து ஆலோசிச்சு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பத்தியும் அந்த நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா உறவுகளையுமே பொதுவாக நண்பராகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எல்லாத்தையுமே அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கேரக்டர் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். அந்த டார்கெட்டையும் அச்சீவ்மெண்ட்டையும் அடையக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஃபயர் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அந்த லயன் மாதிரி போல்டா திறமசாலிகளா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சைல்டு மாதிரி ஹானஸ்டா செயல்படுவாங்க. கோவப்படாம ரிலாக்ஸா அவசரப்படாம மெதுவா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பத்தி நம்ம இன்னுமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து கேட்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மேசராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பல விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதமா இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்துல வெற்றியாகும். செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு யோகமுள்ள மாதமா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அவசர முடிவு வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில வழிபடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையா இந்த காலகட்டத்தில் அணுகிறது நல்லது. தன வரவு சிறப்பா இருக்கு. வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.